அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எந்த ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது போன்ற குளறுபடிகள், அதிகமான கொலை குற்றங்கள், கொள்ளை சம்பவங்கள், இது போன்ற பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்குமே தவிர ஆட்சி மாற்றம் அதற்கு தீர்வு கிடையாது. சில பேர் மாற்றத்தை கொண்டு வர்றோம், இந்த நடிகனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே நாள் இரவுல எல்லாத்தையும் மாத்திருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். முதல்ல இருந்த ஆட்சியாளர்களை விட அதிகமான அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய பல சம்பவங்களை பார்க்கிறோம். அப்ப இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டம் என்பது கடுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குற்றத்திற்கும் அதிகமான வலிமையான தண்டனைகளை கொடுத்தால்தான் அந்த குற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் பயப்படுவார்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் கொலை செய்ய ஆசைப்படுகிறார் என்றால் எதுக்கு ஆசைப்படுறான்னா, கொலை செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் கொலை செய்கிறான். கொலை செய்த பிறகு என்ன ஆயிரும்? நமக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துடாது, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஜெயில போடுவாங்க, அவ்வளவுதான், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில என்ன செய்வாங்க, கொலை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். யார் கொலை செய்தாரோ அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தால் கொலை செய்வதற்கு பயப்படுவான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கொலை பண்றானா இல்லையா? இப்ப சமீபத்துல திருச்சியில காதல் தோல்வியில ஒரு பெண்ணை என்ன செய்யறான், கல்லால அடிச்சு என்ன செய்யறான், கொலை முயற்சியை செய்யறான். கடுமையான அளவிற்கு பாதிக்கப்பட்டு அந்த பெண் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. உயிர் போகக்கூடிய அளவுக்கு தாக்கி இருக்கிறான். அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நாம கொலை செஞ்சா நம்மளை யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, அப்படி நமக்கு தண்டனை கிடைச்சா கூட ஒரு குறைந்த கால அளவு தண்டனை அனுபவிச்சுட்டு நம்ம வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்துகிறது. எனவே எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் அதற்கு கடுமையான தண்டனை கொடுக்கிற பொழுது, சவுதியில நிகழ்த்துறாங்களா இல்லையா, அது போன்று அரபு நாடுகள்ல கொடுப்பதை போல கடுமையான சட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டுல கொடுத்தா குற்றங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும். ஆட்சி மாற்றம் அதற்கு தீர்வு கிடையாது. எந்த ஆட்சி யாரு வந்தாலும் இது போன்ற குற்ற செயல்கள் முழுவதுமாக நடந்து கொண்டுதான் இருக்கும். குற்றத்தை செய்யக்கூடியவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். கடுமையான சட்டத்தின் மூலமாக, கடுமையான தண்டனையின் மூலமாக பயத்தை ஏற்படுத்துவதை தவிர இந்த குற்ற செயல்களை குறைக்க முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொதுவான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.